காங்கிரஸ் உள்ளே போகிறது அந்த போராட்டம் ஒரு தனித்துவமான போராட்டம் வச்சு எந்த அரசியல் கட்சியும் அவ்வளோ அது உள்ளே போகல. இல்லை காங்கிரஸ் உள்ளே போகுது. அவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி, ஏன்னா நீட்டை கொண்டு வந்து அவர் தானே. இவர் அதை மாற்றிக்கிட்டு பிரதமருக்கு எதிரான போராட்டமாக கொண்டு போகிறார். திசை திருப்புறாரு பண்ணுறாரு. வன்னியரசு தோழருடைய கட்சியுடைய அடிப்படை கொள்கை பட்டியலின மக்களுக்கான கட்சி. அதில் வந்து அவரும் அந்த சமூக நீதித்துறை அமைச்சர். அதனால் அவர் வந்து அதில் அதிக கவனம் செலுத்துகிறார். மற்றவர்கள் ஆதி திராவிடராக, அதாவது பட்டியலினத்தில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவரவர் ஒவ்வொரு துறை. பள்ளி கல்வித்துறை ராஜ்மோகன், அவர் ராஜ்மோகனை குறி வச்சு தான் அடிக்கிறார். 500 ரூபா கொடுத்தா வருது, 1000 ரூபா கொடுத்தா, 2000 ரூபா, 5000 ரூபா கொடுத்தா நேராக இது எல்லாத்தையும் ரத்து பண்ணுங்க. பலர் என்கிட்ட வச்சு நம்ம கோயிலுக்காக போயிருக்கோம். பலர் வச்ச கோரிக்கை, சார் இந்த விஷயம்லாம் கொஞ்சம் பேசணும். அப்போது பொதுமக்கள் தான் இது, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், பக்தர்களுக்கு. இப்போ இதை வந்து 2 கட்டணம்னு கொண்டு வர போகிறாங்க. மைக்கியம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எம்எல்ஏ பேரம் விவகாரத்தில் ஒரு மாதமாக தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. மற்றும் வினாத்தாள் லீக் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேகதாது விவகாரத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வருக்கு வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. மற்றும் தூத்துக்குடியில் அருணாச்சலம் அவர்களுடைய மரணம் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு விஷயங்கள் நடந்த வண்ணம் இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் விவாதம் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த எம்எல்ஏ பேரம் விவகாரத்தில் ஒரு மாதமாக தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஆஜராயிருக்காரு கோர்ட்டில். எப்படி சொல்கிறீங்க? எதற்கும் அஞ்சாதவர்கள் அவங்க திமுககாரங்கன்னா வீரம். ஏன் சார் பர்டிகுலராக இன்னைக்கு ஏதாவது காலக்கெடு ஏதாவது முடியுதா? 15 நாளுக்குள்ளே சரண்டர் ஆகி டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணி பிணை தொகை கட்டி அதற்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுப்படி போய் சைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 15 நாட்களுக்குள் அப்படின்னா 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள். இவர் 15ஆவது நாள், 8ஆம் தேதினா 23. ஆமாம், இன்னைக்கு 24. 16வது நாள் இன்னைக்கு வந்து சரண்டர் ஆகிருக்காரு. இது நடுவில் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க, உச்சநீதிமன்றம் போகலாமா, இது பெரிய சிக்கலாக மாறிடும்ன்றதுனால இன்னைக்கு சரண்டர் ஆகி இது. அப்போ ஒரு மாதம் அவர் வந்து தலைமறைவாக இருந்தார். நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவ்வளோ தைரியம் உங்களுக்கு? செய்திகள் அப்படிதானே சார். என்ன சொன்னார்? நான் எங்கே ஓடி ஒளிஞ்சேன், இங்கே தானே போயின்னு வந்துன்னுக்கிறேன் அப்படின்னாரு. நான் சரி, அவர் தம்பி என்னாரு? அவரை காணோம் சார். 2 பேரும் தானே முன்ஜாமீன் போட்டாங்க. அதனால் அவரை காணுமா? சரி சார், 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை? அதெல்லாம் அவங்களுக்குலாம் அவங்க சட்டத்திற்கு மேலானவர்கள். 15 நாள் இன்றைக்கி தான்வாங்க, 8 கழிச்சு விட்ருங்க, 9லேருந்து கணக்கெடுங்க, 24 வருதா அப்படின்வாங்க. அதனால் அதெல்லாம் அவர் தான் சட்டம். இதே லெட்டர் எழுதுறாரு. இப்போது நேற்று கூட ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கா இப்போ ஏதாவது சொல்ல பார்த்துருப்பாங்க. அது நேற்று நிராகரிச்சதுனால தான் இது. இல்லாட்டி நேற்று ஏற்றுருந்தால் அது வேறு மாதிரி ஆயிருக்கும். அதுலேயும் வந்து நீ முதல்ல போய் கையெழுத்து போட, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது? அது அதான் நான் சொன்னேன். ஆமாம், சொன்னீங்க. காலை மாலைன்றது காலை, அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவைன்னுவாங்க, அப்படியும் மாறும். அதனால் எங்களை கைது பண்ணக்கூடாது, அது இதுன்னு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நாளையிலேருந்து சைன் பண்ண வரணும். ஒரு அசோக் குமார் இது வரைக்கும் வரல. ஒருவேளை இதுக்கப்புறம் கூட வந்து அவர் தனியாக பிணை தொகை கட்டி அவரும் வந்து சரண்டர் ஆகலாம், எப்படின்னு தெரியல. இந்த விவகாரம் தான் இதில் நடந்த விஷயம். இது நேற்று நமக்கு ரொம்ப சப்ஜெக்ட் இதனால பேச முடியும். ஆமாம், இல்லாட்டி இவர் நேற்று வரைக்கும் சரண்டர் ஆகலன்றதை நம்ம பேசியிருந்தோம். சரி, இந்த வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து மத்திய அரசு கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சீக்கிரம் இதை என்னன்னு முடிங்க அப்படின்ட்டு. எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன சொல்லியிருக்காங்க? கசிவு விவகாரத்தில் தலைமை நீதிபதியே நடுநடுங்க வச்சுட்டாங்க. அவர் வந்து கேஸ் எடுக்க மாட்டேன்ட்டார். வீடியோலாம் பார்க்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்படி இப்படின்னு அவரு அடித்து புரண்டு நான் எங்கப்பா அப்படி சொல்லி அவரே விளக்கம் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ எந்த அளவு இவர்களுடைய பொய் பிரச்சாரம் போது பாருங்கள். அவர்கிட்ட போய் கடிதம் கொடுத்தா மனுவால் தாக்கல் பண்ணணும். நீங்கள் முறையீடு பண்ணாலே நீதிமன்றங்களில் போய் அவசர முறையீடுன்னுவாங்க, மென்ஷன். அப்படி மென்ஷன் பண்ணாலே ஜஸ்டிஸுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட், இதை வந்து மனுவாக தாக்கல் பண்ணுங்கள், நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்வாங்க. அவசர வழக்காக எடுத்துக்கணும்னு சில இடங்களில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீ மனு தாக்கல் பண்ணு, அவசரமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. சில சமயம் நீ மனு தாக்கல் பண்ணுங்கள், நாங்கள் அன்றைக்கே எடுத்துக்கிறோம் அப்படின்வாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் எது இருந்தாலும் மனு தாக்கல் பண்ணணும். அது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஆர் மூலியமாக தான் பண்ண முடியும். டைரெக்டாக ஹைகோர்ட்லலாம் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அப்போ இந்த விவகாரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு கடிதம் கொண்டு போய் கொடுத்துட்டு
அந்த கடிதத்தை அவர் பார்த்துட்டு என்னையா வழக்க தாக்கல் பண்ண நீ உன் இஷ்டத்துக்குலாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அதை கொண்டு வந்து எப்படி இந்த ஊடகங்கள் எதையும் விசாரிக்காமல் இதுங்களும் வந்து நீதிமன்றம் ஆவேசம் உன் இஷ்டத்துக்குலாம் பார்க்க முடியாது அப்படின்னு போட்டு இன்றைக்கி அவர் விளக்கம் கொடுக்குறாரு. இதுதான் நீதிமன்றத்தில் வர்ற விஷயங்களை அவரவர்களுக்கு தக்கபடி மாற்றி சொல்லுவாங்க. அதுவே நீதிமன்றம் பல தடவை கண்டிச்சிருக்கு. நாங்கள் வந்து ஒரு வழக்கு விசாரணையில் சில கமெண்ட் சொல்லுவோம். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படி போய் பெரிய வெளியில் தலைப்பு செய்தியாக மாற்றுவீங்க? ஆமாம். சில இதில் வந்து கமெண்ட் சொல்லுவாங்க, ஆனால் தீர்ப்பு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஜனங்களுக்கு இது இந்த ஊடகங்கள் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறது. கோர்ட் ரிப்போர்ட்டருங்க பொதுவாக கரெக்டான ஆட்களை தான் போடுவாங்க. அதுலேயும் அறகுறைகள்லாம் இருக்குதுன்றது தான் இதெல்லாம் உதாரணம். அதனால தான் நம்மளாம் எதாவது விசாரிக்கணும்னா சரியான நிருபர்களை கான்டாக்ட் பண்ணி இதில் என்ன நடந்திருக்கு தப்பாக அந்த விஷயத்தையே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் அதில் நுணுக்கமாக வேறு மாற்றம் இருக்கும். மேலோட்டமாக பார்த்தா இவங்க சொல்கிறது கரெக்டுன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் பொண்ணை ஏமாற்றிட்டாருன்னு வருது. கீழமை நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுக்குது. அரசு வேலையில் இருக்கார், அந்த பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டார் அப்படின்னு அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அவர் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வர்றாரு. சுப்ரீம் கோர்ட்லேயும் அந்த வழக்கை விசாரிக்கும் போது, ஏன்பா இப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், அந்த பொண்ணை நீ விரும்பியிருக்க, அப்புறம் மறுத்து முடியாமல் போச்சு, இப்போ ஒரு சான்ஸ் தரேன், நீ அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறியான்னு. நான் எப்படிங்க பண்ணிக்க முடியும், நான் வேறு ஒரு திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் நடந்ததை சொல்கிறாங்க அவங்க தரப்புலேருந்து. நான் இந்த பெண்ணை காதலிச்சது உண்மை, ஆனால் அந்த பெண்ணு வந்து நான் எவ்வளோ போய் கேட்டப்போ அவங்க அம்மா பெண்ணு தர மறுத்துட்டாங்க. அந்த பெண்ணுக்கும் சம்மதம் அம்மாவுடைய இதுதான்ற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மன உளைச்சலில் இருந்தேன், லவ் ஃபெயிலியர் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு திருமணம் செஞ்சுட்டேன். அதாவது எனக்கு வேறு ஒரு திருமணம் பண்ணிட்டேன். இதான் அந்த பொண்ணே வரல, லவ் ஃபெயிலியர்ன்றப்போ நான் வேறு ஒரு திருமண வாழ்க்கைக்கு நான் வேறு திருமணம் பண்ணிட்டேன். அதற்கு பிறகு நான் ஒரு தேர்வு எழுதி அரசாங்க வேலையிலையும் அமர்ந்துட்டேன். இப்போ இவர்களுக்கு அந்த அரசாங்க வேலையில் அமர்ந்தது உறுத்துது. அந்த ஒரு பொறாமையில் தான் இந்த வழக்கை போட்டிருக்காங்க. அதை விசாரிக்காமல் கீழமை நீதிமன்றம் எனக்கு தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் அதை வேறு மாதிரி மாற்றிச்சு வச்சுங்க. இதில் என்ன ஜோக்குன்னா, அதில் ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தரோம். பொதுவாக ஒரு விஷயத்தில் நல்லதை நோக்கி போகிறது தானே கரெக்டாக இருக்கும். ஆமாம். அதுக்கு நீ எப்படி நீதிமன்றம் கேட்கலாம், ஆணாதிக்க பார்வையில் உச்ச நீதிமன்றம் அப்படி இப்படின்னு ஒரு அம்மா லெட்டர்லாம் கட்டுரெலாம் எழுதிட்டாங்க. நாங்கள் கூப்பிட்டு என்ன தீர்ப்பு எப்படி, இந்த மாதிரிலாம் எப்படி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பாங்க, தீர்ப்புக்கும் ஒரு விசாரணைக்கு நடுவில் கேட்குறதுக்கும் ஒரு கமெண்ட்டுக்குமே வித்தியாசம் தெரியாது. ஏன்னா இவர்களுக்கும் கோர்ட்டுக்கும் நடைமுறைக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், கோர்ட்டு செய்தியாளரை கேட்கணும், இது என்ன விஷயம். அப்போ அவர் இல்லைங்க இது ஒரு இந்த மாதிரி விஷயம், இது பின்னணியில் இந்த விஷயம் அப்படின்னு. நீதிமன்றம் இந்த வழக்கை கரெக்டாக ஒரு சுமூகமாக முடிச்சு வைக்கிறதுக்கு பார்க்குது. அந்த பொண்ணுக்கு நியாயம் வேணும், நீயும் அநியாயம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ இதுக்கு தீர்வு பண்ணுறியா சொல்லு, நாங்கள் இதுக்கு ஒரு இதை கொடுக்குறோன்றது வந்து என்ன தப்பாக இருக்கும். நாங்கள் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டோம், என்ன அது வந்து நான் வந்து ஆணாதிக்க, அது என்ன ஆணாதிக்க பார்வை, நீதிமன்றம் நான் தீர்ப்பாக கொடுத்துருக்கு, எப்படி தீர்ப்பு கொடுத்துன்னு எழுதுவீங்க அப்படின்னு. தீர்ப்பா அது. அப்புறம் அந்த அம்மா அரண்டு போயிட்டாங்க. ஐயோ நான் அப்படி இல்லை சார், இப்படி பார்த்துங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு என்னென்னு பண்ணிங்கன்னா கண்டெம்ட் வந்துடும் பார்த்துங்க அப்படி. இந்த மாதிரி புரிதல் தான் பல பத்திரிகையாளர்களுக்கு பலருக்கும் இருக்குது, நுனிப்புல் மேயர். இப்போ இந்த வழக்கில் நீதிமன்றம் வந்து இந்த மெட்ரோ ரயிலில் இவங்க மாணவர்கள் பயணம் செஞ்சு அங்கே வர்றாங்க போகிறாங்க, ஒரு 13 இது ஏதோ முடக்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பொதுமக்கள் பாதிப்பு வரும்ல. நீங்கள் வந்து போராட்டத்தை பாதுகாப்பு கொடுக்கறது, போராட்டத்தை இது பண்ணுறது உங்கள் பிரச்சனை. பொதுமக்கள் பாதிக்கிற மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட்டை நிறுத்துறது எப்படி கரெக்டாக இருக்கும்? கரெக்டாக இருக்கும். அதனால் நீதிமன்றம் அதை வந்து பண்ணியிருக்குது. அப்புறம் வந்து இந்த நீட் முறைகேடு, இந்த நீட் தேர்வு தாள் இதாக வருது, எவ்வளோ காலத்துக்கு அனுமதிப்பீங்க, அது எப்படி சரியாக இருக்கும், இப்போ ஆன்லைன் கொண்டு வரீங்கன்னா அதுக்கு என்ன இதுன்னு இன்னும் பல இது வரும். அதை படித்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தான். இப்போது நீட் தேர்வு முறைகளை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்றது. இதில் காங்கிரஸ் செய்த அயோக்கியத்தனம், இந்த போராட்டம் என்னுடைய கோரிக்கை வந்து நீட் தேர்வு முறைகேடு, அந்த தேர்வு முறைகேடை சரி பண்ணணும், கைது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும், அமைச்சரை மாற்றணும், பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு நஷ்டஈடு 3 கோரிக்கை. இதில் முதல் கோரிக்கை ஏற்கனவே அவங்க பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் இது சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. 2வது கோரிக்கை அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு அமைச்சர்,
இது ஆன்லைனில் அந்த தேர்வு நடத்தலான்ற மாதிரி போகிறாங்க. அது 2வது கோரிக்கை. அப்போ இவர்கள் 2வது கோரிக்கையில் அமைச்சரை நீக்கணும்னு நிற்கிறாங்க. இங்கே தான் இடிச்சிட்டு நிற்கிது. 3வது கோரிக்கை இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் நாங்கள் பரிசீலிக்கிறோன்ட்டாங்க. இவங்க கேட்குற மாதிரி 1 கோடிலாம் கொடுத்தா அது ஒரு முன்னுதாரணமாக மாறிடும். அதனால் அது என்ன கோரிக்கை நாங்கள் பரிசீலிக்கிறோன்ட்டு இருக்காங்க. 2 அதிகாரிகளை மாற்றிட்டாங்க. உயர்கல்வித்துறை செயலர், பள்ளி கல்வித்துறை செயலர் 2 பேரும் மாற்றிட்டாங்க. வாங்சுக்கு அதை ஏற்றுக்கிட்டு வாங்சுக்கு வேறு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அவர் ஒருத்த முடிச்சிட்டார். இதில் காங்கிரஸ் உள்ளே போகிறது. காங்கிரஸ் உள்ளே போகிறத அந்த போராட்டம் ஒரு தனித்துவமான போராட்டம் வச்சுக்கோங்க. எந்த அரசியல் கட்சியும் அவ்வளோ அதுக்குள்ளே போகல. இதில் காங்கிரஸ் உள்ளே போகிறது. அவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி. ஏன்னா நீட்டை கொண்டு வந்து அவர் தானே. அதனால் இவர் அதை மாற்றிக்கிட்டு பிரதமருக்கு எதிரான போராட்டமாக கொண்டு போகிறார். திசை திருப்புறாரு பண்ணுறாரு. இது வந்து அந்த அம்மா வாங்சுக் மனைவி வந்து கண்டிச்சிருக்காங்க. இது நேர்மையற்ற போராட்டம், நீ என்ன திசை திருப்புற வேலை பண்ணுற அப்படின்னு. இதில் காங்கிரஸ் கலந்துக்கிட்டதுனால இந்த போராட்டமே தலைகீழ போகுது. வாங்க பார்லிமெண்ட்டில் விவாதிக்கலாம் அப்படின்னு ரிஜு கூப்பிட்றாரு. இன்றைக்கி இவர் பிரதான நீக்கிற வரைக்கும் நாங்கள் விவாதத்துக்கு உட்பட மாட்டோம்னு இவர் ராகுல் காந்தி. நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் எல்லாத்துலேயும் பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த ஸ்கூலுக்கு காலேஜில் வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கரெக்டாக இருப்பாங்க பசங்க. காலேஜுக்கு போனோம்னா நீங்கள் கிளாஸுக்கு வந்தால் வராட்டினாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஆமாம், நீங்கள் அரியர்ஸு மற்ற விஷயம் இருந்தால் தான் லெட்டர் போவோம் வீட்டுக்கு, இல்லாட்டி பேரண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க. பெரும்பாலான காலேஜ் அதையும் கண்டுக்க மாட்டாங்க, கெடுக்கட்டு போன்னு விட்ருவாங்க. அப்போ இந்த பசங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு காரணம் வச்சுட்டு சார் ஸ்ட்ரைக் சார் அப்படின்னு. இவன் மட்டும் இல்லை, இவன் 2-3 கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போதே சார் ஸ்ட்ரைக்கு, அப்போ வாங்க பாடலாம் வேலைனா வந்துடுவான். எல்லாம் சினிமா போயிடுவானுங்க. இப்படி தான் அடிக்கடி எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த படிக்கிற பசங்களுக்கு வகுப்பு பெரிய பிரச்சனையாக ஒரு படத்தில் கூட காமிப்பாங்க. ஒரே ஒரு பையன் உட்காந்துருப்பான், சார் எனக்காக நடத்துங்க சார் அப்படின்னு. நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இதுன்னு நினைக்கிறேன், பரியேறுப்பு ஒரு படம் நினைக்கிறேன், கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் சார், எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. என்னென்னா அந்த வயசில் அது தெரியாது. ஒரு வகுப்புக்கு ஒரு கல்லூரி எவ்வளோ செலவு பண்ணுது, எவ்வளோ இதுன்றது. இவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர்கள் பிள்ளை வரும்போது ஒழுங்காக படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் பார்லிமெண்ட்டு எவ்வளோ முக்கியம், அது நேரம் எவ்வளோ முக்கியம். ஒரு நாள் அடையாளப்பூர்வமாக நடத்தலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த பிஜேபி இந்த கவர்மெண்ட் இப்போ வந்த பிறகு ஒரு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் கூட நடத்த விடல. ரொம்ப போராட்டம், எஸ்ஐஆர் போராட்டம், அந்த போராட்டம், இந்த ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே போயிடுறது, போயிட்டு சம்சா கட்லெட் சாப்பிட்டு அப்படி போயிடுறது. பார்த்துருக்கீங்களா? இப்போது இவர்களுக்கு அந்த கரப்பான் பூச்சி போராட்டம் அது தனியாக நடக்குது. அது நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசணும்ல. இந்த போராட்டம் பார்லிமெண்ட்டிலும் எதிரொலித்தது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆவேசமாக பேசினார். அதுக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார்கள். தினம் முறை அதற்கு அமைச்சர் தரப்பில், அரசு தரப்பில் பதில் சொன்னாங்க. இப்படி நீங்கள் ஒரு பக்கம் அங்கே போராட்டம் ஒரு பக்கம் நெருக்கும் போது ஒரு அரசு பணிஞ்சு வரும். நீங்கள் வந்துட்டு சராசரி குடிமகமாக ரோட்டில் வந்துக்கிட்டு நாங்கள் இதை முடிச்சு இது ஒன்றும் அவையை நடத்த விட மாட்டோம், இறங்கி வர்றாங்க வாங்க பேச்சுவார்த்தை போகலான்னு அவையை நடத்த விட மாட்டோம். என்ன பிரச்சனை தெரியுமா? வினாத்தாள் முறைகேடு பேசணுன்னா இவங்க சைடும் பேசணும்ல. அவங்க ஆட்சிலையும் நேருலேருந்து ஆரம்பித்து 2014 வரைக்குமே பேசணும்ல. பேச முடியாதுல்ல. நீட்டு கொண்டு வந்தது யார், அதை பேசணும்ல. அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இந்த போராட்டத்துக்கு பின்னணின்னா அது. அதனால் இவர் ராகுலுக்கு இன்னொன்று ஒரு முடிவுக்கு வந்துட்டா மாணவர்கள் கலைஞ்சு போயிட்டாங்கன்னா முடிவுக்கு வராமல் வச்சுக்கிறது தானே இவங்க வேலை. அது சண்முகம் சொல்கிறார்ல, போராட்டத்தை தூண்டுறது தான் எங்கள் வேலை இல்லை. போராட்டத்தை தூண்டுறது உங்கள் வேலை இல்லை, தீர்வு கொண்டு வரதுக்கு என்ன வேலையோ அதான் பண்ணணும். 5 வருஷத்தில் எத்தனை போராட்டத்தை தூண்டுனீங்க சண்முகம்? எத்தனை போராட்டத்தை தூண்டுனீங்க 5 வருஷம்? இனிமேட்டு கரெக்டாக இருப்பாங்களா நம்ம இனிமேல்? அதனால் இவர்களுடைய சுயநல அரசியல்ன்றது சாயம் வெளுத்துக்கிட்டே வருது. மாணவர்கள் போராட்டம் நடத்தும் பொழுது அவரவர்கள் அஜெண்டாக்களை திணிப்பது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வுடைய முறைகேடை கண்டித்து தான் அந்த போராட்டம். எந்த மாநிலத்திலையும் வேறு எதுவும் பெருசாக நடக்கலை. ஏதாவது வந்துச்சு செய்தி? தமிழ்நாட்டில் இவர்களுக்கு என்னென்னா நீட்டு வேண்டாமா, அங்கே போயிட்டு எல்லாம் ஒரு தனியாக போராடிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் போர்டை பிடிச்சிக்கின்னு பேன் நீட். ஏன்னா இவர்கள் இப்படி தான் அரசியல் கொண்டு போயிட்டாங்க. இப்போ நாளைக்கு முறைகேடுனா நீட்டை ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் பேன் நீட். ஏன் இன்றைக்கி தனிநபர் தீர்மானமாக வில்சன் எடுத்துகிட்டு அவர் போட்டிருக்காரு. தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தால் இந்த தீர்மானம் மட்டும் விவாதிக்கப்பட்டு பண்ணாங்கன்னா சட்ட திருத்தம் மட்டும் கொண்டு வந்தால் எல்லா மாநிலங்களும் நீட்டை விளக்கிறதுக்கு உரிமை. கொக்கு தலையில் வெண்ணெயை வச்சு கண்ணை முன்னொன்று கொக்க பிடிக்கலான்ற கதை இது. நீட்டுக்கு எதிராக எவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்காங்க பாருங்கள்.
28 மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டு அந்த நீட்டு நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. நீட்டு வினாத்தாளில் பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து சரி பண்ணணும். அதில் யாரும் வந்து அவர்களுக்கு வக்காலத்து வாங்கலை. அந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் சரி பண்ணணும். அதிகாரிக்கு யார் சம்மந்தப்பட்டனோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். கடுமையான குற்றத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இது நிற்கும். இல்லாட்டி எவனா ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் இந்த நீட்டு நடத்துகிற தேர்வு முகமை, இந்த இந்த கோச்சிங் சென்டர், இவங்களுடைய தொடர்புகள், இந்த மாதிரி விஷயங்களை சிபிஐ விசாரணையில் பண்ணி அவங்களுக்கு உள்ளே வைக்கணும். அதுக்கு பிறகு அரசு அதிகாரிகளில் வந்து எப்படி சரி பண்ணலாம், இந்த விவகாரத்தில் தேர்வை எப்படி கொண்டு போகலாம், இன்னும் சில ஐடியாக்கள் சொல்கிறாங்க. அதை கூட பரிசீலிக்கலாம். மாநில வாரியாக இந்த தேர்வை பிரிச்சுட்டு நடத்தலாம் அப்படின்னு. நீட் தேர்வு தான் அந்தந்த மாநிலம். அப்போ ஏதாவது ஒரு மாநிலத்தில் லீக் ஆச்சுன்னா அந்த மாநிலத்தோடு முடிச்சிக்கலாம். இந்தியா முழுவதும் கேன்சல் பண்ண தேவையில்லை. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு. சிலபஸ் எப்படி ஸ்டேட் வைஸ் சிலபஸா? ஆமாம், ஸ்டேட் வைஸ் இல்லை, சிலபஸ் ஒன்றா தான் இருக்கும். நடத்துறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இது இப்படி தாங்க தீர்வு கொண்டு வர முடியும். தப்பு நடக்குது, தப்பை சரி பண்ணணும். வண்டி பஞ்சர் ஆகிடுச்சி, பஞ்சர் போடணும். பஞ்சர் போட்டு போனோன்னா சேகப் ஜார் உடஞ்சிச்சின்னா சேகப் ஜார் மாற்றணும். போய்கிட்டு இருக்கும்போது ஸ்டேரிங் வேலை செய்யலாம், ஸ்டேரிங் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். வண்டியை தூக்கி போட்டுருவீங்களா? அப்போது வண்டி ஓட்டும் போது ஏதாவது பிரச்சனை வரதான் செய்யும். ராகுல் காந்திக்கு வேறு பிரச்சனை இருக்குது. அவர் அரசியலை பண்ண தெரியல, அதுதான் பிரச்சனை. இன்னொன்று, அவருடைய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பல சிக்கல்கள் இருக்குது. அவருடைய வெளிநாட்டு பயணங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள். ஒரு இந்திய அரசியல்வாதியாக, இந்தியாவுக்கான அரசியல்வாதியாக அவர் செயல்படவில்லை. அவருக்கு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலில் இருக்கார். அது வந்து காங்கிரஸை பாதிக்குது, பல காங்கிரஸுடைய வளர்ச்சியும் பாதிக்குது. இந்த நேரு குடும்பத்தை திரும்ப இதுக்குள்ளேயே வச்சுருந்தா காங்கிரஸ் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. ஏன்னா இவர்கள் ஏதாவது ஸ்டேட்டு எலெக்ஷன் வரும், அங்கே போய் பிரச்சாரமும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர்கள் ஸ்டார் கேம்பெயினராக இருப்பார், இவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருப்பார், எல்லாம் பண்ணுவார். இவர்களை தான் இந்த ஊர் மக்கள் பார்ப்பாங்க, ஆனால் அவங்க பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. இதுதான் இவருடைய வேலை. இல்லாட்டி ஆசைப்படுறது, அதிகம் ஆசைப்படுறது, பேராசை, கூட்டணியை ஒழுங்காக வைக்கிறது இல்லை, பேராசைப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போகிறது. பீகாரில் போச்சு இல்லை, மண்ணுக்கு ஏற்ற கோரிக்கைகளை வைக்கிறதே கிடையாது எந்த காலத்துலேயும். பீகாரில் போய் எஸ்ஐஆர் போராட்டம்னு வச்சாங்கல்ல, இந்த மாதிரி. அப்போ அவர் எடுத்த கொள்கைகள் மற்ற விஷயங்களும் பார்த்தா ஃபெயிலியர் தான். ஏன்னா மக்களுக்கு ஏற்ற போராட்டன்றது எதுவுமே இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொன்று, நீட் தேர்வுக்கு எதிராக கொதித்தலும் திரைப்பிரபலங்கள் நாளுக்கு நாள் பெருகும் ஆதரவு. இந்த திரையுலகினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அஜெண்டா திணிப்பாங்கன்றல. குறிப்பாக அமீர் அவர்கள் பேசியிருந்தார். அமீர்கிட்ட மேலே முடிச்சிடலாம். அவருக்கு என்ன, போன ஆட்சி வரைக்கும் அங்கே அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தார், உறவாடிட்டு இருந்தார். ஜாபர் சாதிக்கை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி கட்சியில் சேர்த்தது யார்? அமீர். இவர் போன ஆட்சி வரைக்கும் அவங்களோட ஒட்டி உறவாடிட்டு, அப்போல்லாம் நீட்டு இதெல்லாம் வேஷம் போடுறீங்க, நீட் ரகசியம்லாம் வரல. ஆட்சி மாதிரி இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு நீட் ரகசியத்தை சொல்கிறேன்னு சொன்னாங்க, பேசுகிறார் அவர் அமீர். சரி, போன 5 ஆண்டில் ஏதாவது நீட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னா எந்த பார்வையும் இல்லை. நீட்டு வேணான்றது நடைமுறை சாத்தியமே இல்லைன்றது. வில்சன் முடிச்சுட்டு இதுக்கு வந்துடுறேன். வில்சன் இப்படி போட்டிருக்காரு, தனிநபர் மசோதா வந்தால், சட்ட திருத்தம் கொண்டு வந்தால், அது நடந்தால், அந்த பெண்ணை மட்டும் நான் பார்த்து விட்டால், அவளுக்கு ரோஜா பூவை கொடுத்தால், அவள் என் காதலை ஏற்றுக்கொண்டால், அவங்க அப்பா அம்மாவும் சம்மதித்தால், நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு மாப்பிள்ளையாக மாறினால் அந்த கம்பெனிக்கே நான் வந்து பெரிய சேர்மன் ஆகிவிடுவேன் இப்படின்னு ஒருத்தன் கனவு கண்டானான். அவள் மட்டும், அந்த காரில் போகும் பெண்ணை மட்டும் என்னை பார்த்து விட்டால், அவள் நான் கொடுக்கும் ரோஜா பூவை ஏற்றுக்கொண்டாள், அவள் என்னை விரும்பினாள், இப்படின்னு. இந்த மாதிரி எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டு இருக்குது. நீங்கள் உட்காந்து ஓட்ட தகர டப்பா வண்டியை ஓட்டிக்கின்னு பேன் நீட்டுன்னுக்கிட்டு நீட்டை இங்கே என்ன பண்ணணும்? இவங்க எதிர்ப்பு தானே. அதிமுகவை குற்றம் சாட்டணும்னு நீட்டு வேணாம் பாரு, கொண்டு வந்துட்டாங்க பாரு, வக்கு இல்லை பாருங்க, நாங்கள் வந்தால் பண்ணுவோம், நீட்டை நீக்கிடுவோன்னு பண்ண முடியல. அப்போது நீட்டு இருக்குன்றதை ஏற்றுக்கிறத அந்த மக்களை ஏற்றுக்க வைக்காமல் பார்த்துக்கிறாங்க. நீட்டுன்றது அது ஒரு தேர்வு அப்படின்றத தமிழக மக்களை நம்ப வைக்காமல் பண்ணுறாங்க. இது இந்த இங்கே இருக்கிற இந்த திரையுலகினர்கள், புத்திசாலிகள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு நீட்டு வேணான்னு எந்த ஸ்டேட் சொல்லுது? தமிழ்நாட்டை தவிர. இது திமுக அரசியல். இந்த அரசியலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் அதிமுகவும் தாவேக்காவும் தடுமாறிக்கிட்டு இருக்கு. நம்ம ஏதாவது இதில் சொன்னால் நம்மளை துரோகி ஆக்கிடுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க ஒவ்வொருத்தரும், 2 பேருமே. இதுதான் பிரச்சனை 2 பேருக்கும். இதில் இவர்கள் இந்த தனிநபர் மசோதா
தனிநபர் மசோதா போடுறீங்க, என்ன பண்ணுவாங்க? மசோதா மேலே விவாதம் நடக்கும். விவாதம் நடக்கும். விவாதத்தில் அரசு தரப்பு எதிர்த்தரப்பு பேசுவாங்க. நீங்கள் வந்து நீட்டை விளக்கணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி விளக்க முடியும்? அது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எல்லா மாநிலம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அடுத்து எங்கே வருவீங்க? வினாத்தாள் முறைகேடு. வினாத்தாள் முறைகேடு சம்மந்தமாக நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம். 16 பேர் கைது பண்ணியிருக்கோம். 2 அதிகாரிகள் உயரதிகாரிகளை மாற்றிருக்கோம். இன்னும் என்னென்ன பண்ணணுமோ களைவதற்கான வேலைகள் நடக்க போகுது. அதில் ஆக்கப்பூர்வமாக வேறு யாராவது இந்த மாதிரி மாநில வாரியாக தனித்தனியாக பிரித்து நடத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு பேசுகிறாங்க. அது வேறு விஷயம். இங்கே எங்கேயாவது ஐயா வில்சன் ஐயா நீங்களா ஐயா ஐயா நீங்களே கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்ட்டா பண்ணுவாங்க. இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வரும். இவர் என்ன சொல்கிறாரு, இது சம்மந்தமாக வந்து தனி சட்டமாக எப்படி கொண்டு வருவாங்க? பைத்தியமாக என்ன மத்திய அரசுக்கு? காங்கிரஸுக்கு இதில் உடன்பாடு இருக்குமா? இதில் ஒரு மாநிலம் விரும்பாத வரை அந்த மாநிலத்தில் நீட்டு கொண்டு வர மாட்டேன்றது தான் காங்கிரஸுடைய நிலைப்பாடு. இப்போ தான் இவர் மாற்றிக்கினார் ராகுல். அப்போ அந்த மாநிலம் விரும்பாத வரை அப்படிலாம் வந்து இந்திய அரசில் அமைப்பு சட்டத்தில் தனியாலாம் எந்த ஸ்டேட்டும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் தனி சட்டம் கொண்டு வரணும். அப்போ எல்லா மாநிலங்களும் நாங்களே விரும்பலைன்னு வாங்க. அது வேறு மாதிரி குழப்பத்துக்கு ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி இவர்களுடைய நாலேஜ் எந்த அளவு இருக்குது பாருங்கள். தனிநபர் மசோதா கொண்டு வந்துட்டா சட்டத்தை நிறைவேறிடும். அப்புறம் எல்லா மாநிலம் உரிமை கேட்க முடியுமா? முதல்ல இந்த மசோதா என்ன ஆகுது பாருங்கள், அப்புறம் பார்ப்போம். மசோதா முடிஞ்சோன்னு பேசுவோம். அப்போ இந்த மாதிரி இதில் இப்போ இங்கே இருக்கிற இவர்கள் பா ரஞ்சித், அமீர் முடிஞ்சிச்சுல்ல, முடிஞ்சிச்சு. அடுத்த கட்டம் பா ரஞ்சித் வந்து அவர் அஜெண்டாவை திணிக்கிறார். இதில் போயிட்டு அங்கே போயிட்டு வன்னியரசு அவர்களை தவிர தலித் அமைச்சர் வன்னியரசு தோழர் மட்டும் இதுவாக இருக்கார். வன்னியரசு தோழருடைய கட்சியுடைய அடிப்படை கொள்கை பட்டியலின மக்களுக்கான கட்சி. அதில் வந்து அவரும் அந்த சமூக நீதித்துறை அமைச்சர். அதனால் அவர் வந்து அதில் அதிக கவனம் செலுத்துகிறார். மற்றவர்கள் ஆதி திராவிடராக, அதாவது பட்டியலினத்தில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவரவர் ஒவ்வொரு துறை. பள்ளி கல்வித்துறை ராஜ்மோகன், அவர் ராஜ்மோகனை குறி வச்சு தான் அடிக்கிறார். ராஜ்மோகன் அவருக்கு கொடுக்கப்பட்ட துறையில் வேலை செய்யாமல் அவர் இதை மாதிரி இவரை மாதிரி விஜய் இந்த பா ரஞ்சித் மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், அவர்கள் உரிமை அப்படின்னு பேசியிருந்தா மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஏம்பா அப்படின்னா நீ சமூக நீதித்துறை அமைச்சராக போயிடு, பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சராக வந்து அந்த வேலையை பாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அந்த வேலையை பார்க்குறாரா இல்லையா? பார்க்குறாரு. செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக அந்த வேலையை பார்க்குறாரா இல்லையா? பார்க்குறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் பார்வை குறுகியதாக இருந்தால் சரி. இப்படி பேசுகிற ரஞ்சித்து, பட்டியலின மக்களுக்காக பண்ணுறான்ற ரஞ்சித்து, பட்டியலின மக்களுடைய உரிமைகள் பிரச்சனைகளுக்காக எத்தனை படம் எடுத்திருக்காரு? அட்டகத்தின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் பட்டியலின இளைஞன் ஒருத்தனை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி வச்சுருப்பார். உண்டா இல்லையா? படிக்க மாட்டான், பொண்ணு பின்னாடி சுற்றுவான். ஒரு பொண்ணு போனோன்னா இன்னொரு பொண்ணு உடனே மனசு மாறும், இன்னொரு பொண்ணு. அது இப்படி தானே எடுத்தீங்க? அவர் பட்டியலின இளைஞன் தானே. அவனுக்கு உட்காந்து ஏரிக்கரையில் உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க, பொண்ணுங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. தானே நீங்கள் எடுத்த கதை? ஆமாம். மெட்ராஸ் படம் கூட அது பட்டியலினத்தில் இருக்கிறவனே எப்படி துரோகம் பண்ணுறான்ற மாதிரி தான் அந்த கதை வரும். அதை அவர் யாரை மனசில் வச்சு பண்ணார்லாம் தெரியும். ஒரு பெரிய இதை வச்சுக்கிட்டு மனசில் வச்சு இது சின்னதாக ஒரு ஏரியாக்குள்ளே காமிச்சார். தானே நடந்தது. ஆமாம். நீங்கள் காட்சிப்படுத்தின விதத்தில் எனக்கு நல்ல ஒரு இது உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி காட்சிப்படுத்தணுன்றதுல நீங்கள் கில்லாடி. காலாலாம் நான் ரசிகன், எப்படி காட்சிப்படுத்துனீங்க எல்லாம் பண்ணேன். ஆனால் நீங்கள் பட்டியலின மக்களுக்கான உரிமைகள் இந்த மாதிரி இப்போ இவர் இருக்கார் மாரி செல்வராஜ், அவர் எடுத்த பரியரும் பெருமாள் கிட்ட வருமா அவங்க படம்? எவ்வளோ பெரிய படம் அது. படிப்பு ஒன்று தான், கல்வி ஒன்று தான் உயர்த்தும். அதானே அதோடைய தீம், மெயின் தீம். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா வச்சுக்கிட்டு எதோ செயல்படுறீங்க, சம்பாதிக்கிறீங்க. சரி, வந்துட்டீங்க உங்கள் நீலம் ஃபவுண்டேஷன், இதை வச்சுட்டு அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி எதாவது பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? பட்டியலினத்தையே சேராத ஒருத்தர் நீங்கள் பல இதை பண்ணிகிட்ருக்காரு. பட்டியலின இளைஞர்லேருந்து எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்காரு சூர்யா. நீங்கள் ஒரு சமூகத்தில் எல்லோரோடும் ஒன்றிணைந்து மற்றவர்களையும் உங்கள் உரிமைக்காக பேச வைப்பது தான் சமூக நீதி அரசியல். அதுதான் பட்டியலின மக்களுக்கான விடிவை தரும். நாங்கள் பட்டியலின மக்கள் நீங்கள் தனியாகவும், நாங்கள் இஸ்லாமியர்கள் தனியாகவும், நாங்கள் இதுன்றது தனியாகும்னா தனித்தனியாக ஒதுக்கி வச்சுருவான். மற்றவன் வேறு மாதிரி தான் பார்ப்பான். அப்போ எல்லோருக்கும் அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கான அரசியல் நோக்கி தான் நகரணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அந்த அம்பேத்கர் கால் மேலே கால் போட்ட அந்த சிலையை திறக்கூடாமல் இன்ன வரைக்கும் நீங்கள் என்ன 8 பேர் இருந்து வேஸ்ட்டுன்றார். உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன்.
இவ்வளோ வருடங்கள் சுதந்திரம் அடைஞ்சு எல்லாம் வந்த பிறகும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை அவர் கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்கான்ற ஒரே காரணத்துக்காக, அதுவும் சமூக நீதியில் முன்னேறின ஒரு மாநிலத்தில் எவ்வளோ ஒரு குறுகிய பார்வையில் அந்த சிலையை திறக்க விடாமல் திராவிட மாடல் அரசு வச்சிருந்தது அப்படின்றது எவ்வளோ பெரிய வைத்தறிச்சல். அந்த திராவிட மாடல் அரசை கடந்த 5 ஆண்டுகளில் இந்த பிரச்சனையை வெளியவே பேசாமல் ரஞ்சித்துகளும் திருமாவளவன்களும் மற்றவர்களும் இருந்தார்கள் என்பது எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த கவர்மெண்ட் வந்திருக்கு, 60 நாள் ஆயிருக்கு. இந்த கவர்மெண்ட்டு இந்த பிரச்சனையை நம்ம முன்னாடியே பேசணும். இந்த சிலையை திறந்தே ஆகணும். இது செருப்படி சவுக்கடியாக இருக்கும். எவன்லாம் அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டதுக்காக இந்த சிலையை திறக்கக்கூடாதுனானோ அவனுக்கெல்லாம் செருப்படி சவுக்கடியாக இந்த சிலையை முதல்வரை திறந்து வைக்கணும். ரஞ்சித்துடைய கோரிக்கையில் நான் 100% உடன்படுறேன். ஆனால் உங்கள் அஜெண்டா என்ன? நீட் தேர்வு, மாணவர் எழுச்சி, அந்த போராட்டம், அதை ஒட்டி போராட்டத்தில் உங்கள் அஜெண்டாவை திணிக்கிறீங்க. சரி, உங்கள் அஜெண்டாவை திணிக்கிறீங்க, உங்கள் கோரிக்கை நியாயம். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் ரஞ்சித் எத்தனை தடவை இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருப்பார்? இல்லை மற்றவர்கள் பேசியிருப்பாங்க, இந்த அரசை குறை சொல்லியிருப்பாங்க. திமுக அரசுக்கு மேலே ஏன் ஒரு நெருக்கடி கொடுக்கல? தெரியுதா? இதுதான் விஷயம். அதனால் ரஞ்சித்துடைய கோரிக்கையை ஏற்று அமைச்சர் ராஜ்மோகன்லேருந்து இருக்கிற அத்தனை பட்டியலின அமைச்சர்களுக்கும், இன்னும் ஆதி திராவிடர் அந்த ஹாஸ்டல்லாம் போய் நேரடியாக ஆய்வு செய்த முதல்வர் விஜய் உள்ளிட்டவர்களும் நமது கோரிக்கை, அந்த சிலையை நீங்களே திறந்து வைங்க. அதுக்கப்புறம் யாராவது பேசுகிறாங்களா பாருங்கள். அதுதான் உண்மையான சமூக நீதி. பண்ணுங்கள். நம்மளுடைய அரசியலமைப்பு தந்தைக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய மரியாதை. அதனால் ரஞ்சித் அவர்களே எப்போதும் ஒழுங்காக பேசுங்க. நல்ல விஷயம். நீங்கள் எதுக்கு போராடினீங்களோ அதை இந்த அரசு பண்ணுது இல்லையா? சிபிஐ விசாரணை தடுத்தது யார் கோர்ட்டுக்கு போனா? டிஎம்கே கவர்மெண்ட். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலே இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு யார் துணை நின்றான்றதெல்லாம் விசாரணையில் வெளியே வரும்போது பல விஷயங்கள் வரும், இல்லை மறைக்கப்படும். சிபிஐ விசாரணைக்கு ஏன் உத்தரவிடாமல் தடுக்கிற போய் பண்ணுறீங்க? போன கவர்மெண்ட் அந்த வேலையும் பண்ணிச்சு. அன்னைக்கு இந்த ரஞ்சித் இவர்கள் எல்லாரும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க. இன்றைக்கி இந்த அரசு பண்ணுதுன்னா அதை பாராட்டுங்க. அதானே அந்த அந்த இறந்து போன கொல்லப்பட்ட அந்த தலைவருக்கு செய்கிற மரியாதை. ஆமாம், அதான் அவங்க பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் பாராட்ட முடியல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்குன்றேன். அப்புறம் நேற்று பேசணுமே, அது என்ன படம்? இந்த பையன் செல்ஃபோன் மாற்றிக்குவானே, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான், பிரதீப் ரங்கநாதன். இந்த பையன் எத்தனை தடவை எத்தனை விஷயத்துக்கு தலையிட்டுருக்கிறான். இந்த அனைத்து கலைத்துறையினருக்கும் நான் கேட்குற கேள்வி, ஆண்டுக்கு 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை தருவோன்னு டிஎம் கவர்மெண்ட் வந்துச்சா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஎன்பிஎஸ்சி மூலியமாக தருவது. டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரே ஒரு லீடர் உண்மையிலேயே நான் பாராட்டணும்னா பிடிஆர். அனைத்து வேலைகளையும் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே கொண்டு வந்தார். அதனால தான் அவருக்கு மரியாதை கொடுத்து அவர் ஐடி மினிஸ்டராக போட்டு விட்டாங்க. அவர் செஞ்ச ஒரு நல்ல காரியம் அதுதான். எந்த வேலையாக இருந்தாலும் அது டிஎன்பிஎஸ்சி மூலிமா வரணும்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கார்பரேஷனாக துட்டை வாங்கிட்டு போடுறது, இதுவான்னு எல்லாவற்றையும் கீழே கொண்டு வந்தார். ஜாப் ராக்கெட் ஏன் நடந்தது? டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னா ஜாப் ராக்கெட் நடக்க தான் செய்யும். துட்டு கொடுத்தா வேலை. 100 வேலைக்கு 1000 பேர்ட்டு துட்டு வாங்குவான், 900 பேர் நடுத்தல் நிற்பான், போடான்றுவான். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் தடுக்கணும்னு எல்லாவற்றையும் டிஎன்பிஎஸ்சி உள்ள கொண்டு வந்தார். சரி, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் ரிட்டையர்மெண்ட்டு அது இதுன்னு இருக்குது, நடத்துனீங்களா? டிஎன்பிஎஸ்சி இதை முறையாக நடத்தி ஆண்டுக்கு 1 லட்சம் பேர் எடுத்தீங்களா? 5 ஆண்டுக்கு சேர்த்த 1 லட்சம் பேர் எடுக்கலை. ரஞ்சித் அவர்களே மற்றவர்களே எத்தனை முறை இந்த கலைத்துறையினர் ரேவதி, பிரகாஷ்ராஜ், அவங்க இங்கே வந்துட்டு பிரகாஷ்ராஜ் நல்லா சிறப்பாக இருக்குது, இந்த ஆட்சியை பற்றி பேசுங்க, சிறப்பாக இருக்குது சொல்லிட்டு போனல. நீ உனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சினிமாவில் நடித்தது தவிர கர்நாடகா மேகதாட்டு அணையை பற்றி நீ பிரகாஷ்ராஜ் பேசிடுவியா? பேசணுன்னு கர்நாடகாவில் இருக்க முடியுமா? இந்த 5 வருஷத்தில் இந்த கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சியில் தேர்வு முறைகேடுலேருந்து, தேர்வு முடிவுகளை ஆண்டு கணக்கில் நிறுத்தி வச்சதுலேருந்து, டிஎன்பிஎஸ்சி தேர்வு தலைவரை போடாமல் பண்ணதுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. அன்றைக்கி யாராவது குரல் கொடுத்தீங்களா? யாராவது பேசுனீங்களா? இன்றைக்கி மாணவர் போராட்டம்னு ஒன்று நடக்கும்போது கும்பலில் கோவிந்தா, அதில் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? இங்கே மாணவர்கள் ஒரு விஷயம் வந்தால் அது மாப்பு பரவும். அப்போ இங்கே வந்தவர்கள்ட்ட தங்களுடைய அஜெண்டாவை திணிக்கிறது. கொஞ்சமாவது அமீர் மாதிரியாவது பேசுங்க. இப்போ பேசுகிறாருல்ல, நீட்டு விலக்குன்னு உருட்டுனாங்கன்னு, அந்த மாதிரியாவது பேசுங்க. டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி முறைகேடு நடத்துனாங்க, அங்கே நடந்த மாதிரி தான் இங்கே நடந்துச்சு. அதனால் அஜெண்டா வச்சுலாம் இயங்காதீங்க. போன அரசு உடையது நீங்கள் கண்டிச்சிருந்தீங்கன்னா அந்த கலைத்துறையினரை நான் வரவேற்பேன்.
யாரோ அன்சிகா மோத்வானி, அந்த அம்மா 3-4 அம்மாக்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன நம்ம குரல் கொடுத்துட்டுனா ட்வீட் தானே போடுவோம், போட்டு போயினார். வேறு எத்தனை விஷயத்துக்கு நீங்கள் இந்த மக்களை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா? சினிமாவில் கூட ஒரு காட்சியாவது அதை பற்றி தான் இருக்குமா? ஒரு வசனமாவது இருக்குமா? டாப்ஸி அந்த பொண்ணு கூட சில விஷயங்களை எதிர்த்து பேசிச்சு. இந்த பிரீத்தி ஜிந்தாலாம் உட்காந்துக்கின்னு நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கின்னு ஐபிஎல் இதை நடத்திக்கின்னு இல்லாதெல்லாம் பண்ணேன். அந்த அம்மா வந்து இப்போ குரல். ஏன்னா இளைஞர்கள் தானே அவங்களுக்கு தேவை. இந்த மடா பசங்க தானே அவங்களுக்கு ஐபிஎல்லில் வந்து துட்டை கொடுத்து பார்க்கணும், அதை வச்சுட்டு சம்பாதிக்கணும். இன்னைக்கு கிரிக்கெட்டுடைய அடையாளமே சிதைக்கப்பட்டுச்சு இல்லை. எங்கெங்கெல்லாம் லாப நோக்கோட வருதோ அங்கே எல்லாமே போயிடும், அயோக்கியத்தனம்லாம் வந்துடும். மேட்ச் ஃபிக்ஸிங் அது இது அதுக்கெல்லாம் துட்டு யார் துட்டு? இவங்க ஏழை மக்கள், இளைஞர்கள், அவர்களுடைய வருமானம், மக்களுடைய வரி பணம் இது எல்லாம் இவங்களுக்கு போய் குமியுது. இவர்கள் அதை வச்சு கோடிக்கணக்கில் அது சூதாட்டம் தான். 5 பேர் சேர்ந்து சீட்டு கட்டு போட்டு ஆடுவாங்க. அதில் இந்த டீமுக்கு நான் பணம் கட்டுவேன், அந்த டீமுக்கு இவங்க மொத்தத்தில் இவங்க அள்ளிட்டு போயிடுவாங்க. நம்ம பார்வையாளர் இருந்துட்டு விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்போம். தோனி இந்த தடவை ஆடுவார், எப்படி ஏமாத்தினானுங்க. தோனி வருவார், தோனி ஆடுவார், இந்த மேட்ச் இல்லை அடுத்த மேட்ச் இங்கே பிடிச்சிக்கிச்சு, இங்கே பிடிச்சிக்கிச்சு, இங்கே பிடிச்சிக்கிச்சு. நான் அப்போவே சொன்னேன், இது ஒரு ஏமாத்து. தோனியை சொல்லிக்கிட்டு தான் சிஎஸ்கே பார்க்க வைப்பானுங்க. ஆமாம், தோனியை வச்சு தான் கடைசி வரைக்கும் ஆடினாரா? இல்லை, ஆடல. பாம்புக்கும் கீரிக்கும் சின்ன வயசுலாம் போய் இதை பாருங்க, பாம்பு பாருங்க, இது பார்த்து கொத்துச்சுன்னா அவ்வளோதான். இது பாருங்க கீரி, ரெண்டுக்கும் சண்டை விட போகிறேன் அடி அப்படியே பண்ணிகிட்டே இருப்பான். இதை நம்பி லைனாக எல்லாம் நிற்பான். பாம்புக்கும் கீரியும் சண்டை நடக்குது பார்க்கலான்னு. பாம்பையும் கீரியும் அவுத்து விட்டு சண்டை போட விட்டா பாம்பு தப்பிச்சு ஓடுறது எங்கே போகும்? எங்கே வேணால் போகல, எவனையாவது கொத்தி வைக்காது. முதல்ல நடத்த முடியுமா? அதை இதை திறப்பான், தலையில் தட்டுவான், உஷ்ன்னு எந்திக்கும், மறுபடியும் அப்படி வச்சு மூடிடுவான். பாம்புங்க அது கொடிய விஷயம் உள்ள பாம்பு, வாயை தைக்கல பாருங்கள் அப்படி இப்படின்னு. கடைசியில் என்ன பண்ணுவான், இந்த இது பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு மண்டவோட எடுப்பான். அப்புறம் இந்த மை சேராதவர்களை சேர்த்து வைக்கும், சேர்ந்தவர்களை பிரித்து வைக்கும், அது இது எல்லாம் கை காமின்னுவான், அங்கங்கே தடிடுவான். அடுத்து நீ போகவே முடியாது. போனேன்னா ரத்தம் கைக்கு சாவுவேன். அப்புறம் கையில் இருக்க காசுலாம் எடுத்து போடுங்க, தர்றேன், திருப்பி தந்துடுவேன் அப்படின்வான். எல்லாம் போட்டோன்னே தரமாட்டான். செருப்பு மறுபடியும் பிடிக்கிட்டு அனுப்பிச்சுவானுங்க. நாங்கள் ஒரு தடவை போகிறோம் கும்பலாக, என்னடா யோகிதனம் பண்ண, சாமி 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 பொழப்பு சாமின்றான். பீச்சிலலாம் முன்ன இருக்கும் அந்த மாதிரி, இந்த குரூப் இருக்கும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு, மக்கள் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த கடைசி வரைக்கும் கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விட மாட்டான். சேம் இதே பேட்டர்ன் தான். வந்துட்டார் தோனி வரார், அதோ வரார், இந்த மேட்ச்சில் ஆடுறார், அந்த மேட்ச் ஆட போகிறார், கடைசி மேட்ச் ஆட போகிறார். நீ மேட்சே ஆடலடா. அதுலேயும் சிஎஸ்கே இல்லைன்னொன்னே கூட்டம் குறைய ஆரம்பிக்குது. உடனே சிஎஸ்கே ஆட போகுதுன்னு சிஎஸ்கே 4 மேட்ச் ஜெயிக்க வச்சானுங்க. அதுக்கப்புறம் தூக்கி போட்டானுங்க. அடுத்து யார் இருக்கா? இந்த பெரிய இதுன்னு அகமதாபாத், அந்த டீமு ரசிகர்களுக்கு ஜாஸ்தி, மும்பை, இந்த இது அப்படி வச்சு அதை கொஞ்சம் அப்படி உருட்டின்னு போயிட்டானுங்க. இது போக போக பாருங்கள், ஜனங்களுக்கு வந்து ஆர்வம் குறையுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆளை கொண்டு வருவானுங்க. இந்த சூரியவன்சி இந்த மாதிரி அந்த பால் அது என்னங்க போட்டால் எப்படி போட்டாலும் அடிக்குது, அது பால் போகுது. ஆனால் இவனுக்கு போய் டெஸ்ட் மேட்ச் ஒரு சாதாரண டீம் 2 டீம்கிட்ட தோற்றுட்டு வந்தானுங்க பாருங்கள். அயர்லாந்துகிட்ட தோற்றுட்டு வந்தான். அப்புறம் இன்னொரு நாட்டு கூட போனானே, எங்கே இங்கிலாந்து கூடயா, அவனும் இதுலேயும் வேர்ல்டு நம்பர் 1 டீம். நம்ம 2 தடவை அடுத்தடுத்து சாம்பியன். இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி அஜெண்டாக்கள் வச்சு தான் இவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கலை உலகினர் எதை பற்றி அவர்களுக்கு தேவை, இந்த இளைஞர்கள் அதுக்கு அவங்க ஆதரவு தர்ற மாதிரி உள்ளே வந்து ஆதரவு தர்றான். நீட்டுன்றது அதில் இருக்கிற தவறுகளை கலையணுன்றதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதை நோக்கி நகரணும். இப்போது இவர் வாங்சுக்கு விலகிட்டார். இப்போ இவர்கள் நாங்கள் போராட்டத்தை தொடர்றோன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ நாளைக்கு தொடரும்னு பார்ப்போம். இப்போ வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கினா பேச்சுவார்த்தை பேசுறது தானே. என்ன கேட்குற, வா பேசலான்றாங்க. வரமாட்டேன்னு அர்த்தம். பார்லிமெண்ட்டில் விவாதிக்கலாம் வான்னு கூப்பிட்டா இவர் நடுவில் இவர் ஏதோ போராட்டத்தை ஆரம்பிச்சோமா ராகுல் காந்தி, நாங்கள் வரமாட்டோம். சார் ராகுல் காந்தி வரல, போங்கப்பா காங்கிரஸ் வேணாம், மற்ற எதிர்கட்சிகள் போய் பேசலாம்ல. ஆனால் கட்லெட் அதை விட நல்லா இருக்குதா? அதனால இவங்களுக்கு அதுக்கு அக்கறை இருக்குதா? திமுக எதாவது அக்கறை இருக்குதா? இல்லை. மேகதட்ட அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அதுக்கு போய் பண்ணுமா வேணாவா? கேள்வி எழுப்பியிருக்காரு சார் இன்னைக்கு யாரு? ஸ்டாலின் அவர்கள். என்ன கேள்வி எழுப்பினார்? மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை பிரதமர்கிட்ட கொண்டு கொடுக்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி பயப்படுறவர் கர்நாடகா ஏன் போகிறாரு? இந்த போகிறாரு ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட் வீக்கு போகிறார். கர்நாடகா நேரடியாக போய் பார்க்க போகிறாரு. இது அதை விட ஈஸி இல்லை. சம்மந்தப்பட்ட ஆளையும் நேராக பார்த்து பேசிட்டா. இன்னொன்று, பருவமழை இந்த எல்னினோனால கடுமையாக பாதிச்சிருக்கு. நீங்கள் இந்த பருவமழை கரெக்டாக அடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு அவன் விருப்பப்பட தேவையில்லை, தானாக திறந்து விட்ருவான். அப்படி தான் ஒவ்வொரு தடவையும் நடக்குது. இதுக்கு எதாவது தீர்வு வரணும்னு தான் நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம்.
இந்த தடவையும் அந்த இப்போ மறுபடியும் ஸ்பீடாகுதுன்றாங்க பருவமழை. அநேகமாக ஒரு ஆகஸ்ட் 5ஆம் தேதி போகும்போதெல்லாம் நல்ல பருவமழை, யாரும் பிரச்சனை இல்லைங்க, திறந்து விட்றாங்கன்ட்டுவாங்க. அதனால் இது மேகதாட்டு அணை பற்றி என்ன பேச போகிறாரு பார்க்குறான்றதை பார்ப்போம். ஒரு பாசிட்டிவாக போகிற விஷயங்களில் நம்ம அதை வந்து குறை சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. போய் பாருங்கள். எம்ஜிஆர் போனார் அதே மாதிரி தான். அதை கூட யாரை சுட்டி காமிச்சிருந்தாங்க, எம்ஜிஆர் ஏடிஎம்கேல. எம்ஜிஆர் போய் பேசி தண்ணியை கொண்டு வந்தார். அந்த மாதிரி அப்போ நேராக கர்நாடகா போய்ட வேலை முடிஞ்சது. கலைஞரும் இஎம்எஸும் முதலமைச்சராக இருக்கும்போது முல்லை பெரியாறு பிரச்சனை இதாக போகுது, அதிகாரிகள் என்னமோ பேசியிருக்காங்க. இஎம்எஸ் சொன்னாராம், இதுக்கு எதுக்கு அதிகாரி நீங்களாம் பேசுகிறீங்க, நீ விடுங்க நானே கலைஞர்கிட்ட பேசுகிறேன். நேராக வந்தார், சென்னையில் கலைஞர்கிட்ட பேசினார். 45 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா 4.5 மாதமாக பேசினுக்கிறாங்க அதிகாரிகள். நல்லா டீ சாப்பிடுவான், முந்திரி பக்கோடா சாப்பிடுவான், அதுவான், அப்புறம் போவான் வருவான் அதுவான், இதே தான் நடக்கும். 45 நிமிஷத்தில் 2 முதல்வரும் பேசி முடிச்சிட்டாங்க. இங்கே அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒரு பிரச்சனை பாருங்கள். இன்றைக்கி தென்காசியில் ட்ரெயின்லேருந்து இறங்கி போகிறதுக்கு பஸ் வசதி இல்லை. அது அந்த அம்மா ஏப்ரலில் ஏதோ வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க, கீர்த்தனா. இன்றைக்கி அந்த இதை வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்க. ஏண்டா இதை கூட பண்ண முடியாமையாடா இத்தனை வருஷமாக ஆட்சி நடத்துனீங்க? சாதாரண மேட்ரு, சப்ப மேட்ரு. பஸ் ஸ்டாண்டை கட்டுற, பஸ்ஸு எங்கேயா, பஸ்ஸே நிற்கல, எதுக்கியா பஸ் ஸ்டாண்டு கட்டுறேன்னா, எங்கள் முதலமைச்சர் இருந்தால் 15 நாளில் கொண்டு வரும், உங்கள் முதலமைச்சர் இருந்தால் 5 வருஷமாக கொண்டு வரல. அடுத்து வந்தார், அரை மணி நேரத்தில் ஆர்டர் போட்டார், அந்த இடத்துல பஸ்ஸு நிற்கிது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த மக்களை அலைய வச்சு, அவர்களை ஏங்க வச்சு, இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும். அதில் ஒருத்தன் அப்படி இப்படி பதட்டப்பட்டுனா இருப்பான், அப்படி இப்படின்னு. அவன்கிட்ட எது கேட்டாலும் இருப்பா அது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது, இரு சாதாரண விஷயமா இருக்கும். இந்த 2015 வெள்ளம் வந்துச்சுல்ல, அப்போது இந்து தமிழ் சார்பாக ஒரு வெள்ள நிவாரண பொருட்கள் கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு அழைப்பு கொடுத்தாங்க, இந்து தமிழ் அந்த இது. அதில் வந்து குமிஞ்சிடுச்சு பொருளுங்க. அதுவும் அந்த வெள்ளம் வந்த அந்த மறுநாள் தண்ணி கிடைக்கல குடிக்க ஜனங்களுக்கு. இவ்வளோ கஷ்டம். நம்மக்கிட்ட மூட்டை மூட்டையாக தண்ணி பாக்கிட்டோம், தண்ணியும் அதுவும் வந்து குமிஞ்சிடுச்சு. இதில் உதவி கேட்டு வர்றவங்களுக்கு ஒரு டீம் வந்து உங்கள் வீடு சொல்லுங்கள், அட்ரஸ் சொல்லுங்கள், ஏன்னா உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு ஒரு செக் பண்ணிட்டு அங்கேயே கொடுத்துட்ற மாதிரி லாரியில் ஏற்றிட்டு போகிறது. அவங்களுக்கு என்ன தேவை, பாய், தலைகாணி, மற்ற இது அரிசி அந்த வீட்டை பார்க்குறது. ஆமாக்கா கரெக்ட், நான் பிடிங்க. ஏன்னா இதை பயன்படுத்திக்கிட்டு கண்டு வீட்டில் இருக்கிறவன் அவன் ஆதாயம் அடையக்கூடாதுன்றது அதுவே தப்பு. வந்து கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டா அது வந்து நான் இப்போ எவ்வளோ சொன்னேன் அந்த டைம்லலாம். துணிலாம் அவ்வளோ துணி, புது துணி, பழைய துணியை போட்டுக்க ரெடியாக இருந்தாங்க. நல்லா வெள்ளத்தில் போயிடுச்சு. கொடுத்தா வாங்கிக்கிறது ரெடியாக இருந்தாங்க. அதையும் நாங்கள் ஆய்வு பண்ணி தான் கொடுப்போம். லாஸ்ட்டில் டன் கணக்கில் தேங்கி போச்சு. அது தனி கதை. இதில் தண்ணி கேட்டு ஒரு ஆட்டோவில் வந்த ஒரு குடும்பம், தண்ணியே இல்லைங்க, எங்கள் வீட்லேயும் தண்ணி இல்லை, கேள்விப்பட்டு வந்தோம், தண்ணி மட்டும் கொடுத்தா போதுன்றாங்க. ஒரு மூட்டை தண்ணி கொடுத்தா என்ன பிரச்சனை? அங்கே ஒரு நபர், இதே மாதிரி ஒரு நபர், இது இந்த எல்லாத்தையும் அந்த ரெட்டே பிசம்னு வாங்க, எல்லாத்தையும் அவர் பாயிண்ட்டாக எழுதி அந்த முடிவுகளை மாற்றவே மாட்டாங்க. இதுதான் இப்படின்னா இப்படி தான். இங்கே போய் நின்று ரைட்டில் திரும்பி பார்க்கணும், பார்த்துட்டு அப்புறம் எழுதிட்டு வந்துடணும். சார் ரைட்டில் இல்லை சார் லெஃப்ட்லன்னா புக்கில் ரைட்டில் தான் திரும்பி பார்க்க சொல்லு. இந்த மாதிரி பைத்தியக்காரனாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆள், நீங்கள் உங்கள் பேர் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் வந்து நாளைக்கு செக் பண்ணி சொல்லுவோம். நாளைக்கு வரைக்கும் தண்ணிக்கு எங்கே போவாங்க? கடைகள்லேயும் தண்ணி கிடையாது. பின்னாடி ஒருத்தர் நின்றுந்தார், நம்ம நண்பர் ஒருத்தர், ரொம்ப யதார்த்தமான ஆள். இவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மூட்டையை கொடுத்து நேராக அப்படி தூக்கி கொடுத்தாரு, எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்கன்னு எடுத்துகிட்டு போயின்னுட்டாங்க. எது கரெக்டுன்றீங்க? இதில் பின்னாடி இருந்தவர் கொடுத்தது தான். இதுதான் எங்கேயுமே ஜெயிக்கும். அப்போது இந்த திராவிட மாடல் அரசு இவர்களெல்லாம் சின்ன சின்ன கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை, அதுக்கு இந்த அதிகாரிகிட்ட மனு கொடுக்கணும், அமைச்சர்கிட்ட மனு கொடுக்கணும், அவர் வாங்கி விட்ட கூட அவர்த்து குப்பை தொட்டி போயிடும். இப்படியே போனது. அந்த இடத்துலையே வாங்கி என்ன இவ்வளோதானே கூப்பிடு அந்த அதிகாரியை, ஏன் எனக்கு பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது? இல்லைங்க ஏன் பஸ்ஸு நிற்கணும், அவ்வளோதான். ஓகே, இதுதாங்க அரசு, இப்படி தான் செயல்படணும். இவர்கள் இதுக்கு பழகலை, தேவைக்கால. இந்த பந்தா பண்ணிங்கன்னா மனு கொடு, கொடுத்துட்டலம்மா போ, இந்தா போயிட்டே இருக்காது. அப்போ அந்த மனுக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஐயா அவர்கிட்ட மனு கொடுத்தா, இவர்கிட்ட மனு கொடுத்தாங்க, கொடுத்துட்டே ரைட்டு சொல்லுங்கம்மா, மாதிரி விஷயம் என்ன பிரச்சனை, கூப்பிடுங்க அதிகாரி. அங்கேயே 1 மாதமாக தண்ணி வரலன்னு பார்த்திபன்ட்ட ஒரு அம்மா கொடுக்குது. டிவி முன்னாடி கண்டிக்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது, அதிகாரிகளை கண்டிக்கிறதுலாம், அதெல்லாம் தனியாக கூட்டு போய் கண்டிச்சிங்க. ஆனால் 1 மாதமாக தண்ணி வரலன்னு இவங்க கொடுத்துட்ருக்காங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரி குடியிருந்தாங்கன்னா விடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா கம்முன்றது. ஏன் தான் பிரச்சனை. அப்போ அங்கே ஆஃபீஸில் உட்காந்து கேட்டால் அந்த அம்மா ஒரு கதை சொல்லும், சார் நான் ஓகே சார், இந்த இவர் தான் மேலதிகாரி தான்,
கூப்பிட்டாங்க 2 பேர். என்ன பிரச்சனை? என்ன என் கவர்மெண்ட்டில் இப்படி இருக்கணும்யா, இதான் இருக்கணும். ரொம்ப எளிமையாக இருங்க. இதுக்குன்னே படிப்பான். சாதாரண நிலையிலேருந்து ஐஏஎஸ் படித்து வருவான். 1 வருஷத்தில் அவனுடைய உருவம் மற்ற விஷயம்லாம் மாறிடும். அவன் தலையில் கொம்பு முளைச்சிரும். தேவலோக பிரதிநிதியாக தானே நினச்சிக்குவான். சில பேரை சொல்கிறேன், எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் சொல்லலை. அப்படியே இதாகிடுவான். இப்படி ஒரு மாதிரி ஆகிடுவான். அவர் வந்து அந்த கேமரா வந்துச்சுன்னா 2 அதிகாரி பிடிச்சி ஏறுவார் கேமரா முன்னாடியே. ஒருத்தர் தான் பண்ணியிருந்தார். இப்போ கன்னியாகுமரியில் தூக்கி போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் மக்கள் பிரதிநிதி தான் நீங்களும். அவன் சம்பளம் தான், அவங்க காசில் தான் சம்பளம் வாங்குறீங்க. அதுக்கு நியாயமாக இருங்க. நீங்கள் ஏதாவது சம்பாதிச்சிட்டு போங்க. அது அந்த கோரிக்கையும் கொஞ்சம் நிறைவேற்றுங்க அப்படின்றது தான். அதில் தான் ரெட்டை விஷயத்தை காமிப்பாங்க. இந்த லா பிரகாரம் இது கொடுக்கக்கூடாது அப்படின்னுவோம். அதுதான் பிரச்சனை. தூத்துக்குடி அருணாச்சலம் அவர்களுடைய மரணம் சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து காவல்துறை தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காவல்துறை தரப்புலேருந்து அவர் வந்து ஃபிட்ஸ் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எது சார் உண்மை? என்ன நடக்குது அந்த அருணாச்சலம் இந்த இது கைது பண்ணி கொண்டு வந்து செக் பண்ணுற வீடியோ அதெல்லாம் இருக்குது. அவர் இந்த சரக்கு வித்தாருன்னு அந்த இதில். அதற்கு பிறகு அவர் வந்து ஃபிட்ஸு வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு 5 நாள் இது பிறகு இறந்து போனார். இது நடந்த சம்பவம். இதில் பொதுமக்கள் முதல்ல உறவினர் இது பணத்தை வாங்கிக்கிறேன்லாம் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் நேற்று மறுபடியும் அது நிலைமை மாறுது. காவல்துறை தரப்பில் நாங்கள் எதுவுமே பண்ணல, செக் பண்ணோம், லாக்கப்பில் அடைச்சி வச்சோம். அவர் அது லாக்கப்பில் மயங்கி விழுந்தார். உடனடியாக அவங்க அம்மா வெளியில் இருந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு இவரை இது பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம். அதற்கு பிறகு அவர் இதிலேருந்து அவர் இறந்து போனார். காவல்துறை அவர் தாக்கலைன்னு அவங்க தரப்பு. இவர் வந்து வாக்குமூலம் கொடுத்தாருன்றாங்க. நானும் ஊனி காதை குத்து கேட்குறேன், ஒன்றும் கேட்கல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? இல்லை, நானும் பார்த்தேன். எனக்கு காவல்துறை அடித்தாங்கன்னு ஏதாவது இல்லை. இவங்க பேசுகிறவர் தான் கேட்குறாரு. ஒரு தடவை ஒரு ப்ரெஸ்ஸு ஒரு கேள்வி, ஒரு இது, ஒரு 2 குழந்தைங்க கிணத்துல விழுந்துச்சு, இறந்து போச்சு. அது வந்து இந்த மாயமந்திரம் பண்ணி கொண்டுட்டாங்களான்னு. அப்போ கோபியம்னு ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு நான் போயிருந்தேன். அது நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ராஜ் டிவியில். அந்த குழந்தைகள் நரபலியாக கொல்லப்பட்டாங்களா அப்படின்னு சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு இணையாக அந்த இடத்துல இது பூஜை பண்ண மாதிரி இதில் வந்து குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் கட் பண்ணி அங்கே இருந்தது. இந்த ஒரு எலும்புக்கூடு, எலுமிச்சப்பழம், குங்குமம், அது இது இருந்தது. எவனுமே தொட பயப்படுறான். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த அம்மா சித்தி இவங்களை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு. இதை நான் கேட்குறேன். நான் கேட்குறது கூட என் கூடயே இன்னொரு ரிப்போர்ட்டர், அண்ணா என்ன நான் கொஞ்சம் நான் கோபியத்துக்காக எடுக்கிறேன், இல்லை நான் ரைட் கேளு. இவரே பதில் சொல்கிறாரு. கேள்வின்றது ஒரு இன்டர்வியூவில் எப்படி இருக்கணும்னா அவங்கள பதில் சொல்ல வைக்கணும். இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்க நரபலியாக இருக்குது சந்தேகப்படுறாங்க. உட்காந்து நரபலி இந்த மாதிரிலாம் இருக்குது, நரபலின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம். இந்த மாதிரிலாம் குழந்தைங்கள்லாம் விழுந்துருக்குது, இதுக்கு முன்னாடி பூஜை பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணிட்டு தான் கிணத்துல போட்டுப்பாங்க, நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த யூனிஃபார்ம்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க, இதெல்லாம் நினைக்கிறீங்களா? ஆமாங்க. போய் எடுத்து போட்டு பார்த்தா அவங்க தரப்பில் ஒன்றுமே எல்லாம் ஆமாம் 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 சொல்கிறதெல்லாம் யார்? நம்ம. அப்போ நம்ம திணிக்கிறோம்ல, அப்படி தானே பாப்பான்னு நினைப்பான். கூப்பிட்டு ஏறுன்னு ஏறி விட்டேன், நீ பண்ண கூத்துலாம் பாரு அப்படின்னு. இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுடைய சந்தேகம் தான் அவங்க சொல்லணும். ஆமாம். அப்போ இந்த விவகாரத்தில் அவர்கள் தரப்பில் வந்து அந்த அந்த வாக்குமூலம் எனக்கு சரியாக கேட்கல. இல்லை ஒருவேளை அந்த சேனல்கள் அவனும் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறான், அந்த வாக்குமூலம் கொடுக்குறதுலாம் அது இல்லை. அடித்து அதனால் தலையில் உள்ள மூளையில் ரத்தம் கட்டினா தான் இந்த மாதிரி அடியோ தலைக்காயம் ஏதோ ஒன்று நடந்து மூளையில் ரத்தம் கட்டினா உங்களுக்கு ஒரு நாள் ஒரு 2 வாரம் நல்லா இருப்பாங்க, அப்புறம் இறந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிரைவர், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வேலை செஞ்ச டிரைவரு, வண்டி ஆக்சிடெண்ட்டு, அவருக்கு எந்த அடியும் கிடையாது, தலையில் மட்டும் நெத்தியில் மட்டும் அடி. அது எம்ஆர்ஐ எடுத்துருக்கணும், எடுக்கலை. அவர் ஒன்றும் இல்லைன்னா டாக்டரும் பெருசாக அவரை இது பண்ணலாம், டாக்டரும் அதை கண்டிப்பாக எடுக்க வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அந்த வண்டி ஆக்சிடெண்ட் நடந்தது ஒடிசா கிட்ட, ட்ரெய்லர் லாரி. அவர் சென்னைக்கு வந்து இவரை பார்த்துட்டு ஓனர் பெரிய வள்ளல், அதனால் அவரும் வந்து ரைட்டுப்பா ஊருக்கு போகிறேன், ரைட்டு கிளம்பி போயிட்டான், ஊருக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் சார்னு போனோம். போய் ஒரு வாரத்தில் 6 அவுட்டு, மூணில் ரத்தம் கட்டிக்கு, தலைக்காய். அதனால தான் சொல்கிறேன், தலை இங்கே அடித்தாலும் சரி, இங்கே அடித்தா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் கவர் பண்ணும் ஹெல்மெட். நீங்கள் பைக்கில் ஏன் ஹெல்மெட் போட சொல்கிறோம்? முதல்ல போய் தலை மோதும், அப்போது நீங்கள் வெளியில் ஒன்றும் தெரியாது. ஆனால் உள்ளே ரத்தம் கட்டிச்சுன்னா அதை சரியாக நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றதெல்லாம் எடுத்து பார்க்கலன்னா உங்களுக்கு மரணம் நிச்சயம், இல்லை வேறு ஏதாவது ஆகிடும், பேரலைஸ் எதுன்னு. ஏன்னா மூளைன்றது ஒரு நூல் பந்து,
அப்போ ரத்தம் கட்டக்கூடாது. அது வந்து ஒரு இதில் மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. நீங்கள் போய் ஆக்ஷன் ஆகும்போது அடிச்சிங்கன்னா போய் அடிச்சு இதாச்சுன்னா ரத்தம் கத்தம் கட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை. அப்போ எம்ஆர்ஐல தெரியும் ஆப்ரேஷன் பண்ணுறதோ இல்லை மருந்தோ ஏதோ ஒன்று. இல்லை இன்னும் மூளையில் அடிப்பட்டவங்க, நீங்கள் தலையில் அடிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த பைக்கெலாம் கண்டபடி ஓட்டுறாங்களா, அவங்க கொண்டு போய் தலைக்காய சிகிச்சை பிரிவு ஜிஹெச்லலாம் இருக்குது. நீங்கள் மூளையில் அடிபட்டுச்சுன்னா சிகிச்சை அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று போட்டு படுக்க வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு இருப்பான், அப்படியே கை காலெலாம் நெளிச்சிக்கிட்டு இருப்பான். என்னன்னு கேட்டால் தலையில் அடிபட்டுருக்குது இதாகி. அங்கெல்லாம் கொண்டு போய் இந்த பெருகிற வேலை விட்டா அவன் பைக்கே ஓட்ட மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்து தான் ஓட்டுவான். இது சில நீதிபதிகள் மாதிரி பண்ணுவாங்க. அப்போது இந்த மூளையில் தலையில் அடிபடுறதுன்றது அது அந்த மாதிரி விழுந்தானே மயக்கமாக அந்த பையன், அதில் பட்டால் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்படி உள்றீங்கன்றது தான் கணக்கு. நல்லா உளுந்தவன் கூட ஒன்றும் இல்லாமல் இருப்பான். சின்னதாக அப்படி உளுந்தவன் கூட செத்து போயிடுவான். பிரகாஷ்ராஜ் பையன் 5 வயசு பையன் ஒரு ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு போனப்போ படிக்கட்டில் லைட்டாக கீழே விழுந்தான், தலையில் அடி கொண்டு போனாங்க. மூளையில் ரத்தம் கட்டி தன்னுடைய மகனை இழந்தார் அவர். பிரகாஷ்ராஜ் 5 வயசு பையன் நினைக்கிறேன். சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷனில் விளையாடிட்டு இருந்த பையன். குழந்தைகள் விழுறது பார்த்துறீங்களா, கண்டபடி விழுவாங்க, ஆனால் அடியெலாம் படாது. ஆனால் அந்த பையனுக்கு எங்கே படக்கூடாதோ பட்டுச்சு. இந்த மாதிரி அந்த பையன் வந்து நடந்துட்டு வச்சுக்க. இல்லை இவன் தலையிலேயே லட்டியால் அடிச்சிருக்காங்க, அதனால மூளையில் ரத்தம் கட்டிச்சுனா கூட இது எல்லாமே போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சிடும். ஒருத்தர் தானாக விழுந்து அடிபட்டு ரத்தம் கட்டிச்சா, இல்லை அடித்து தலையில் தடியால் அடிச்சு, இல்லை வேறு ஏதோ தலையை கொண்டு போய் சவுத்தில் ஏதாவது பண்ணி ரத்தம் கட்டிச்சா அப்படின்றது என்னன்றது போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட் வரல. அதனால் நம்ம 2 சைடும் தான் இப்படி தான் வைக்க முடியும். வந்த பிறகு நம்ம என்னன்றதை பார்ப்போம். அந்த சபரிவர்மனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க அடித்து மூளையில் ரத்தம் கட்டி அதனால் ஒரு இதயம் பாதித்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அதற்கு பிறகு அட்டாக் வந்து இறந்துருக்காரு. அதில் மரணம் அட்டாக் நின்றதுனால அப்படின்றாங்க. அதை ஒருத்தர் தூக்கின்னு வந்துட்டு ஒரு வக்கீல் ஊட்டியிருந்தார் தெரியுமா, அவ்வளோ அடிச்சிருக்காங்க அட்டாக் வந்து இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? ஏ அடித்ததுனால தான் அட்டாக் வந்ததுன்னு அவன் சொல்லியிருக்கான். மரணத்துக்கான காரணம் வந்து அட்டாக்கு அப்படின்றான். ஆனால் அது காரணம் அடித்தது அதெல்லாம் குறிப்பிட்டு தானே சொல்கிறாங்கன்னா, இல்லை அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு ஒரு பார்ட்டி ஊட்டி இருந்தது. அதனால் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் சென்சிட்டிவான இஷ்யூஸ். அப்போ இதுக்கு பின்னாடி அடிச்சிருந்தாங்க உண்மையில் எதுனா லாக்அப் டெத்து, கொலை வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணணும். இந்த கவர்மெண்ட்டு பண்ணணும்னு நம்புகிறோம் நம்ம. ஏன்னா முன்னாடி இது பண்ணியிருக்காங்க. மற்றவங்களோட இந்த கவர்மெண்ட் பண்ணுச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி சார், அதிமுகவில் அடுத்த விக்கெட்டாக சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் அது விட்டுருங்க. அது இப்படியே போயினே இருக்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. போகுது என்ன சொல்கிறது? இதில் ஒன்று அவங்க கவலை பண்ணணும், இல்லை போகிறவங்க கவலை பண்ணணும். இது இப்படியே போச்சுன்னா மக்கள் முன்னாடி நம்பிக்கை இழந்துருவாங்க. இபிஎஸும் போயிடுவாரா சார்? இபிஎஸும் போயிடுவாரா? போகிற பக்கம் பார்த்தா தான் இருக்குது. அது தம்பி விஜய் என்ன நானே வந்து நம்ம எதுக்குப்பா இவங்களெலாம் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. இப்போ இவங்கள நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சார்? தாவேகாவை சேர்க்கறதை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆமாம், கொஞ்ச நாள் இந்த பேச்சு போயிட்டுருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் நிறுத்தி வச்சுருக்காங்க. சேர்க்குறவங்களை பற்றி எதாவது தெரிஞ்சிச்சானு தெரில. ஏன்னா பல விஷயங்கள் விஜய் நடவடிக்கை கடுமையாக எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த உளவுத்துறை கடுமையாக இது பண்ணுது. சில பேர் இன்னும் அப்படியே டிபி டிபேட்லாம் சொல்கிறாங்க. பூட்டு நாரக்குள்ளே விஜய் அமைச்சர்களை எச்சரித்தது எப்படி தெரியும்? அமைச்சர் வெளியே வந்து சொன்னாங்க, அப்படி தான் தெரியும். நான் அன்றைக்கி நம்ம இதுலேயே இன்டர்வியூ நிறுத்திட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன்ல, என்ன கதை விட்றீங்க அப்படின்னு ஒரு நிருபரை கேட்டேன்ல. ஆமாம். இல்லைண்ணே அமைச்சர் வந்தார், கேட்டேன், இந்த மாதிரி விஷயம்னு சொன்னார். ரீல்ஸ் போடாதீன்னு மட்டும் சொன்னதாக அவங்க போடுறது தப்புன்னு அது சொல்லலை. ஆனால் அவங்க எல்லோரையும் கண்காணிக்கிறோம், நீங்கள் பதவி காப்பாற்றி உங்கள் இது பார்த்துக்குங்க, பல்வேறு புகார்கள் வருதுன்னு சொன்னார். நான் ஒரு அமைச்சர் மட்டும் இல்லைனா 2-3 அமைச்சர்கிட்ட நான் கேட்டேன்னா ரிப்போர்ட்டர் சொல்கிறான். அப்போ பூட்டு அறைக்குள்ளே நடந்தது எப்படின்னா, அப்போ சிஎம் பற்றி இரும்பு காரம் கொண்டு உங்களுக்கு அது இதுன்னு போட்டாருன்னா போட்டாங்களே என்னென்னவோ, அது அமைச்சர் கோவம், ஸ்டாலின் கோவம், அது இதுன்னு அப்போல்லாம் எப்படி வெளியே வந்துச்சுன்னு யாராவது கேள்வி கேட்டிங்களா? இவர்கள் மீது நடவடிக்கைன்றது ஒவ்வொருத்தரும் கண்காணிக்கப்படுறாங்க. அது உண்மைதான். உளவுத்துறை அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது அவர்கள் அமைச்சர்கள் பார்த்து இன்றைக்கி கூட வட மாவட்டங்களில் 3-4 மாவட்ட செயலாளர்கள் மேலே கடுமையான புகார்கள் வந்துகிட்டு இருக்குது. ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர், திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர், திருப்பத்தூர் வாணியம்பாடின்னு நினைக்கிறேன், அப்புறம் இன்னொரு இது வேலூர், ஒவ்வொருத்தரும் அதில் ஒருத்தர் பெண் விவகாரம் சம்மந்தப்பட்டது, பணம், இந்த மாதிரி பல இது புகாராக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும். தூய சக்தின்றாங்களா, அது எடுக்கலைன்னா 10-11 அடுத்தோட இது ஒன்று. ஒருத்தன் அயோக்கியத்தனம் பண்ணுறான்னா அந்த அயோக்கியத்தனத்தை சரி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவான். அதுக்காக என்ன வேணால் பண்ணுவான். மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவன் பண்ணுவான். இதெல்லாம் பார்க்குறோம், கடந்த ஆட்சிகள்லாம் பார்த்தோமே.
இப்போ நீங்கள் சரி பண்ணணும்னா இந்த மாதிரி விவகாரங்களை பண்ணணுன்றது தான் முக்கியம். அறநிலையத்துறை அமைச்சர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. சமீபத்தில் கூட பழனி விவகாரம் கூட ஒரு சைடு போயிட்டு இருக்கு. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு? அந்த விவகாரத்தில் அறநிலையத்துறை அமைச்சர், அதாவது எதிர்க்கட்சிகள் அதிகமாக குறிவைக்கப்படுகின்ற அமைச்சர், இந்த பழனி விவகாரத்தில் ஒரு குழுலாம் போட்டு இப்போ இன்றைக்கி விசாரணை போகுது. இன்றைக்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை நினைக்கிறேன், அங்கேயும் வந்து சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. யாரோ பொதுநல வழக்கு மாதிரி. அதுக்கு இவர்கள் பதில் கேட்டிருக்காங்க. கோர்ட்டு மனுவாக தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் மனு தாக்கல் பண்ண போகிறாங்க சிபிசிஐடி தரப்பில். நாங்கள் எப்படி விசாரிக்கிறோம், என்ன பண்ணுறோன்னு நேற்று கூட பேசியிருந்தோம். அப்போ அதை வந்து பெரும்பாலும் அதை ஏற்றுக்குவாங்க. சிபிஐ விசாரணை போவாது. இதில் அறநிலைத்துறை இல்லாமல் நான் சொன்ன மாதிரி வருவாய்த்துறை, அந்த எப்படி அந்த நிலம் வந்து விற்பனைக்காக மாற்றப்படுகிறது, அந்த வேலையை செய்கிறது வருவாய்த்துறை சைடில் தானே. அந்த சைடு விசாரணை ப்ளஸ்ஸு பத்திரப்பதிவு, இந்த விசாரணைகள்லாம் போய்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் இப்போ இவர்கள் இந்த நீதிமன்றம் இது கோயில்களில் நீங்கள் ஒரு தடவை அமைச்சர் சேகர் பாபு போகும்போது அந்த கும்பல் நடுவில் மாற்றிக்கிட்டு அவங்க கேள்வி ஐயா அப்படின்னப்போ நில்லுங்க அப்படின்னு தென்னாவடம் பேசும்போது பெரிய வைரல் ஆச்சு. இந்த கவர்மெண்ட்டு இது மாதிரி விஷயங்களை நான் வந்த புதுசாக ஒரு விஷயம் சொன்னேன். அவருக்கு அந்த சிறப்பு தரிசனம், அந்த கட்டணம் இந்த கட்டணம், ஒரு 7-8 கட்டணம் இருக்கும். 500 குத்தா வருது, 1000 குத்தா, 2000, 5000 குத்தா, நேராக இது எல்லாத்தையும் ரத்து பண்ணுங்க. பலரும் என்கிட்ட வச்சு நம்ம கோயிலுக்காக போயிருக்கோம். பலரும் வச்ச கோரிக்கை, சார் இந்த விஷயம்லாம் கொஞ்சம் பேசுங்க. அப்போது பொதுமக்கள் தான் இது, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், பக்தர்களுக்கு. இப்போ இதை வந்து 2 கட்டணம்னு கொண்டு வர போகிறாங்க. ஒன்று இலவசம், இன்னொன்று ஒரே ஒரு இது கட்டண தரிசனம், 2 தான் அப்படின்றது. இது இல்லாமல் அவர் கொடுத்த பேட்டியிலேருந்து சொல்கிறேன், இது இல்லாமல் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கை குழந்தை, இந்த மாதிரி குழந்தைகளோடு வர்றவங்க 2 வயசு 3 வயசு, அவங்களாம் அந்த கூட்டத்திலேயே நின்றுட்டு இருக்க முடியுமா 3 ஹவர் 4 ஹவர்னு? இப்போ அவர்களுக்கு தனியான ஒரு ஏற்பாடு அந்த மாதிரி. இந்த கட்டண சலுகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கியூஆர் கோடு மாதிரி கொடுத்து கட்டணம் இதில் அந்த கியூஆர் கோட்லேயே அந்த பூஜை பொருட்கள், பிரசாதம், மற்ற விஷயங்கள்லாம் வாங்குகிற மாதிரி ஏற்பாடு இதெல்லாம். அப்புறம் பக்தர்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்குறது தான் முதல் நோக்கம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, இப்போதைக்கு முதல்ல திருத்தணி கோயிலும் இன்னும் கோயிலும் போல் திருமலை திருப்பதி மாதிரி ஆப்பில் நீங்கள் இது பண்ணிட்டு 5 மணிக்கு உங்களுக்கு தரிசனத்துக்குன்னா 5 மணி நீங்கள் ஷார்ப்பாக போயிட்டீங்கன்னா கோயிலுக்குள்ளே நேரடியாக போயிடுற மாதிரி. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறோன்றாங்க. அப்போ இந்த மாதிரி எளிமைப்படுத்து திருச்செந்தூர் கோயிலுக்கு ரொம்ப முக்கியம். அது பக்தர்கள் அதிகமாக போகிற கோயிலில் அது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறான்றாங்க. வரவேற்க தகுந்த விஷயம், வாழ்த்துவோம். ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைகேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைகேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.